மற்றும் ஒரு அண்மை செய்தி, சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல் எந்த அச்சமும் இன்றி நடைபெறுவதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். பள்ளியில் கூட பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குற்ற செயல்கள் நடந்து வரும் வேளையில் முதலமைச்சர் போட்டோ ஷூட்டிங்கில் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பள்ளிகளில் கூட பாதுகாப்பு இல்லை என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கின்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரக்கூடிய செய்திகள் நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள், குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் தீண்டல்கள் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியிலே எந்த விதமான அச்சமும் இன்றி அதிகரித்து வருவது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு குற்ற செயல்கள் நடந்து வரக்கூடிய இந்த வேளையிலே விளம்பர போட்டோ ஷூட்டிங் சுற்றுலாவில் நீங்கள் இருப்பது ரோம் நகரம் எரிந்த போது நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல் இருக்கிறது என்றும் அவர் மிக காட்டமாக விமர்சனம் முன்வைத்திருக்கின்றார். ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமிக்கு படிக்கும் பள்ளியில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்துகிறீர்கள் எனவும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். உங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறது இந்த திமுக மாடல் ஆட்சி என்றும் அவர் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் அதே பள்ளியில் பயிலக்கூடிய மற்றும் ஒரு மாணவியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் அவர் காவல்துறையில் புகார் அளித்ததாகவும் செய்திகள் வருகிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் மட்டும்தான் இக்குற்றச்சாட்டில் தொடர்புள்ளவர்களா மற்றும் வேறு பலர் உள்ளார்களா என முறையாக விசாரித்து இதில் தொடர்புள்ள அனைவர் மீதும் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் எனவும் ஹேஷ்டாகில் பாதுகாப்பில்லா தமிழ்நாடு எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.